ரே செங்கோடா, கத்தாத, அசையாத, பதட்டத்தில் பயந்து ஓடிடாதரே, உசிரகா பத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட நன்மை தந்த அந்த நம்பிக்கையான வார்த்தையால் தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேங்க சாமி அப்படின்னு எங்களை பார்த்து அவர் சொல்ல, நானும் வந்து குட்டி குழந்தையா மாதிரி அதை பச்சை பசையிருந்து தண்ணிக்குள்ளே கையை விட்டு விளையாட்டு போது, சாமி கையை மேலடுங்க, உங்கள் கை வந்து முதலைக்கு மீன் மாதிரி தெரிஞ்சிடும், உங்கள் கை பிடிச்சிருச்சுன்னா உசுரை காப்பாற்றிடலாம், ஆனால் உங்கள் கை போயிருங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்ல, நானும் வந்து டப்புன்னு மேலே எடுத்து சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க பல யதார்த்த சம்பவங்களை தான் இந்த எபிசோடில் முழுக்க நீங்கள் கேட்க இருக்கீங்க. உங்கள் சொந்த கற்பனையோட என்னோட சொந்த அனுபவத்தை சேர்த்து உருவான பிரம்மாண்டமான ஒரு எபிசோட் தான் பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை. இது தனநாயக்கன் கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு எபிசோட். இந்த எபிசோடை நீங்கள் முழுக்க கேட்கணும்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. இந்த எபிசோடை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் மட்டும் கேளுங்க. வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம். நற்பவி மக்களே, இந்த தனநாயக்கன் கோவிலுக்கு நமக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியவே தெரியாது. இது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்பத்தை கொடுக்குற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து குடு இன்பம், அதாவது குடும்பத்தை தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த அர்த்தத்தை வந்துட்டு நமக்கு ஷைலேஷ்ங்கிற ஒரு நண்பர் வந்துட்டு நமக்கு சொன்னார். பஜி, குடும்பத்துக்கான அர்த்தமே வந்துட்டு இன்பத்தை கொடுக்குற ஒரு இடம் தான், அந்த மாதிரி ஒரு குடும்பமாக தான் உங்களோட பாஜி 600 ஃபேமிலி இருக்குது அப்படின்னு அவர் நம்மக்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது, அட ஆமாம்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த வாட்டி நம்ம குடும்பத்தினர், அதாவது குடும்ப மக்கள் வந்துட்டு நிரூபிக்கிறாங்க. என்ன நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த ரீல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் வந்து இப்படி போயிட்டு வாங்குற மாதிரி ஒரு ரீல் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த ஒரு ரீல்ஸை வந்துட்டு நமக்கு இன்ஸ்டாகிராமில் நம்மளோட குடும்பத்தினர் எல்லாரும் மாற்றி எனக்கு அனுப்ப, நானும் இந்த இடத்துக்கு போகலான்னு வந்துட்டு முடிவெடுக்க, அப்போ வந்துட்டு ஒருத்தர் கால் பண்ணுறேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயண கூட்டாளி, எஸ், விக்னேஷ் பாபுங்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம பாஜி 600 ஃபேமிலியில் பயண கூட்டாளிங்கிற பேரில் வந்து வாழ்ந்துட்டும் பயணம் செஞ்சுட்டும் இருக்கோம். அவர் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவரும் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இஓடி வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். அன்னைக்கு மேனேஜருக்கு எங்கேயோ இருந்த மண்ட ப்ரெஷரில் எங்ககிட்ட வந்து இனிமேல் ஒரு வாரத்துக்கு 8 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல, நானும் அவரும் வந்துட்டு 7 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதால் 7 மணிக்கு அப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் வடையும் டீயும் சாப்பிட்டு சரி உட்காருவோம் அப்படின்னு சும்மா தானே இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் எங்களுக்கு மிக யதார்த்தமாக புரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை செய்கிறதால நம்மளோட நேரம் அதிகமாக வீணடிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சதால் போனால் வராத நேரத்தை காட்டிலும் நமக்கு எப்போ வேணாலும் கிடைக்கிற இந்த காசுக்காக நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிசைன் லெட்டர் போட்டு, அதாவது எப்படி ரிசைன் லெட்டர் போட்டோம்னா, இப்படி சொடக்கு போகிற செகண்டில் ரிசைன் லெட்டரை போட்டுட்டு மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு டாட்டா பாய் பாய் மாமா வரட்டா டுர் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே. 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்த நாங்கள் 2 வருஷத்தில் பல இடங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக வந்துட்டு சேர்ந்து போய் பல விஷயத்தையும் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த கடல் குளியலான அந்த திருச்செந்தூர் பயணம். இவர் தான் நம்மளை ஃபஸ்ட்டு கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. குழந்த மாதிரி என்னக்கு கடல் ப்ளூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாபுக்கிட்ட நான் பேச, அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு பயணத்தை தான் இந்த ஒரு பயணமாக நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இவர் எப்பவுமே ரொம்ப பஞ்சுவலான ஒரு ஆள். 6 மணிக்கு ரெடியாக இருக்கும்போது நான் வந்துட்டு நைட்டு வந்துட்டு 9 மணிக்கு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆனால் நான் தூங்கினதோ பார்த்தீங்கன்னா நைட்டு நான் விடிய காலையில் 4 மணிக்கு. ஏன் அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் நம்ம அந்த மருதமலை எபிசோடு வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்தோம். அது ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின நாள் வந்து அம்மா வந்து எங்கேயோ ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க, குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்றாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் வரல அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு ப்ரோ 6:15 வந்துருங்க ப்ரோ, நான் அதுக்குள்ளே குளிச்சு ரெடி ஆயிரேன்னு சொல்லும்போது அவர் 6:15 மறுபடியும் திருப்பி கரெக்டாக வந்துட்டார். அப்படி இவர் கூட சேர்ந்து போகும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். அது என்னன்னா, இவர் நிறையா விஷயத்த சொல்லி தருவார். அதில் ஒரு சில விஷயம் நீங்கள் இப்போ கேட்க இருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லி தந்தார் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 463 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு மாமா வரட்டா டுர் அப்படின்னு கிளம்புறோம், டுர்ன்னு முறுக்கிட்டு. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இவரும் சரி லைஃப்பில் வந்து நாங்கள் எப்பவுமே ஸ்பீடாக போகணும், இல்லை வந்து வாழ்க்கையில் ஷார்ட்டாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களே கிடையாது. அதனால் ஒரு 30லேருந்து 40ல் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காலையில் செம்மையாக இருந்துச்சு, மத்தியானம் வந்து வெந்து தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் ஜில்லு 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 சிலு சிலு வென்று பூங்காற்றுங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டே வந்து மெதுவாக போயிட்டே இருந்தோம். அப்படி மெதுவாக போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா விஷயத்தை வந்து ரசித்து இது பண்ணலாம். அப்படி நாங்கள் ஒரு சில விஷயத்தை வந்து ரசித்து இது பண்ணோம். அந்த நாங்கள் மெதுவாக போகும்போது எங்களை சுற்றி இருக்க எல்லா வாகனங்களும் வேகமாக போகும்போது எங்கடா போகிறீங்க, எப்படா இப்படியெல்லாம் வேகமாக போகிறீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்துட்டு ஆல்ட்டு போட்டோம். அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
பேக்கரி. எப்போவுமே நான் வந்து இவருக்கு டீ வாங்குவேன், அவர் எனக்கு புட்டின் கேக் வாங்குவார். இந்த வாட்டி மாற்றாக வந்து ஒரு விஷயம் வாங்குறாரு. அந்த மாற்றம் இருக்குல்ல, அது வந்து செம்மையான மாற்றம்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் வந்து நான் சூப்பராக சாப்பிடுவேன், அதே சமயம் சூப்பராக வேஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதும். அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்களேன், இவர் எனக்கு புதுசாக வந்து ஆனியன் பக்கோடா ஒன்று வாங்கி தந்தார். அந்த ஆனியன் பக்கோடா வாங்கும்போது நான் என்ன நினச்சேன், இந்த மருதமலை எபிசோடில் உங்ககிட்ட சொன்னது தான் நண்பா நண்பி. என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசில் இந்த ஜாதியை தாண்டின ஒரு விஷத்தை வந்து நமக்குள்ளே விதைச்சிருக்காங்க. அதாவது ஜட்ஜ் பண்ணு பீப்புளே ஆகட்டும், இல்லை ஜட்ஜ் பண்ணு திங்ஸே ஆகட்டுங்கிற மாதிரி. நானும் வந்துட்டு இப்போ தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது நமக்கு அது போகாதுங்க. 23 வருஷமாக விதைச்ச விதைங்க அது எப்படி போகும், அது ஆலமரமாக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்ட முடியுங்கிற மாதிரி. அந்த என்ன ஜட்ஜ் பண்ணால் இந்த ஆனியன் பக்கோடா ப்ரோ நேற்று போட்டிருப்பாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நான் சொல்ல அவர் வந்துட்டு இல்லைடா ஃப்ரெஷ்ஷாக தான்டா இருக்குது, பார்த்தா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் அதை மறுபடியும் வந்துட்டு நம்பாமல் வந்துட்டு எடுத்து வாயில் வைப்போம். ப்ரோ எனக்கு சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இதே வாய்ஸில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது அந்த ஒரு பிளேட் சாப்பிட்டு முடிச்ச திருப்தி நமக்கு இருக்கா? இல்லை. அந்த இடத்துல தான் என்னோட ஆசை வந்து பேராசையாக மாறுது. என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 90s கிட்ஸ் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி தான் வந்துட்டு அவர் அந்த ஒரு பிளேட்டோட நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அவர் டீ குடித்தார். போதுண்டா எனக்கு, நீ வேறு ஏதாவது வேணால் வாங்கிக்கன்னு சொல்லும்போது நான் இன்னொரு பிளேட் ஆனியன் பக்கோடா சொல்கிறேன். அந்த அண்ணாவை வந்துட்டு நமக்கு 50 கிராம் தர வேண்டிய இடத்துல 100 கிராம் தண்டு அவரோட லாபத்தை பார்க்கும்போது நான் வந்துட்டு அறியாமல் ஒரு குட்டி குழந்தையா சரி நல்லா இருக்கே சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது ஒரு 8 பீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் 10வது பீஸும் 15வது பீஸும் வந்து டஸ்ட்பினுக்கு தான் போச்சு. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணோ ஆசைப்பட்ட பையனோ வந்துட்டு கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சதுக்கப்புறம் பேராசைப்படாதீங்க. அவங்க உங்களோட இருக்கணும். உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க வந்துட்டு செவி சாய்க்கணும், மண்டையாட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி அவங்க மண்டையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் காலம்தான் உங்களோட இருப்பாங்க. ஸோ ஆசை வந்து எல்லை இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு எப்போவுமே ஆசைப்படுங்க. ஆனால் வந்துட்டு இந்த பேராசை தயவு செஞ்சு படாதீங்க. அப்புறம் இந்த ஆனியன் பக்கோடா மாதிரி தான் டஸ்ட்பினுக்கு தான் போகும். 30 கிராம் டஸ்ட்பினுக்கு போயிடுச்சுன்னு அவர் வந்து ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ணுற, சரி வா நீ எப்போ பண்ணுறதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கேருந்து மாமா வரட்டா டுர் அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் எங்கே கிளம்ப ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, போய்கிட்டே இருக்கோம். சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த ஊரில் யாருமே இல்லை. இந்த ஒரு ஒத்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தான் பல பேர் இந்த ஊருக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் என்கிட்ட சொல்ல, 2 பேர் தான் சாமி போன வாரத்தில் விட்டோம், வந்து பேயாட்ட ஆடிட்டு போயிடுச்சு. இப்போ எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க, என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் மக்களோட அந்த வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒத்த ரீல்ஸால் அந்த ஊரில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கு தெரியுமா? அங்கே இருக்க மக்களுக்கு போதுங்கிற மனசு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருக்கிறது இல்லை. அதாவது அங்கே வந்துட்டு பாட்டியம்மாவும் அந்த பரிசில் ஓட்டினாங்க, இளம் வயது அண்ணாவும் பரிசில் ஓட்டினாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இந்த ஒரு ரீலால் அங்கே நிறைய பேர் அந்த பரிசில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் அந்த பவானி சாகர் டேம் வழியாக சுற்றி வந்தோன்னா அங்கே வந்து ஃபாரஸ்ட் பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு ஆஃபீஷியல் கிட்ட நீங்கள் கேட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்தால் நீங்கள் வண்டியிலே வந்துடலாம். இங்கேருந்து போனீங்கன்னா, சித்தன்குட்டையிலேருந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிசலில் தான் போகணும். அப்படி அந்த பரிசலில் போகும்போது அந்த பாட்டி வந்து சொன்னது தான் எனக்கு வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நிற்கிது. அந்த பாட்டி வந்துட்டு பெண்ணின் அடிமையானால் படிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தனக்கான உரிமையை கேட்கறதுல அந்த பாட்டி வந்து செமையாக வந்து ஃபைட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் முடியாதுங்க, இனிமேல் அடுத்து யாராவது கூட்டம் வந்தாங்கன்னா எங்களுக்கு 4 பேர் கொடுத்துருங்க, நாங்களும் வந்துட்டு பரிசல் ஓட்டணும், என்னாலேயே ஓட்டிகிட்டு போக முடியும்னு அந்த பாட்டி தனக்கான உரிமையை கேட்டு நிற்கும் போது அக்னி சிறகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஆண் மகன்கள் அங்கே நிற்க, இந்த ஒரே ஒரு பாட்டி வந்து அப்படியெல்லாம் முடியாது, எனக்கு இந்த பரிசலில் எனக்கு இப்போ இந்த 4 பேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சண்டை போட்டு தன்னோட உரிமையை பெற்ற அந்த பாட்டி இருக்காங்களே, பெண்ணேன் அடிமையானாலுக்கு முன்னாடி அந்த பாட்டி பிறந்து வாழ்ந்து இப்போ வந்து செம்மையாக வந்துட்டு ஃபைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் இந்த தனநாயக்கன் கோவிலுக்கு. அப்படி போகும்போது இந்த பரிசலில் பார்த்த இந்த ஒரு அண்ணா வந்து என்னங்க நம்ம காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள் இருக்காங்க, இந்த பழங்குடி மக்களோட அந்த மனசும் அந்த ஒரு வார்த்தையும் வந்துட்டு ஏப்பா குழந்தையாப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அண்ணா வந்து ஒரு கதை சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி கதை தான். இவங்க 2 பேரும் நம்ம சத்தியமங்கலம் வனப்பகுதி அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் யானை கம்மியாக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து யானை இவங்க 1000 கணக்கில் இருக்குங்க. சாயங்காலம் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தனநாயக்கன் கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் யானையும் பார்க்கலாம், அதே சமயம் இந்த கோவிலையும் பார்க்கலாங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அந்த அண்ணா அதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு
அன்னைக்கு யானை எதிர்த்தாப்புல நிற்கும் போது இவங்க 2 பேரும் அசையாமல் நின்னதால, பதட்டப்படாமல் ஓடாமல் இருந்ததால தான் அந்த யானை தன்னோட பாதையில் தான் பாட்டுக்கு போனதை எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நானும் வந்து அந்த குழந்தைய மாதிரி அந்த இதுக்குள்ளே இது பண்ணுறதில்ல. நாங்கள் கேட்டோம் எப்படின்னா முதல்ல வந்து மனுஷங்களை இது தாக்குது அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல ரொம்ப பசியாக இருக்கும்போது அதனோட கண்ணுக்கு அது வந்து அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பசியோடு இருக்கிற முதலைக்கு மனுஷன் வந்துட்டு மீன் மாதிரி தெரிவானா. எப்படின்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே கை விட்டு ஆட்டும் போது அந்த ஒரு சூரிய ஒளி படும்போது மீனும் அந்த மீன் மாதிரி தான் தெரியும் முதலையோட கண்ணுக்கு. அதே சமயம் நீங்கள் உள்ளே நீந்தி போகும்போது உங்களோட கால் வந்து அதுக்கு மீன் மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், என்ன டிஸ்கவரி சேனல் நீங்கள் பார்த்துருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு கடிக்கிற ஒரு இடம் வந்து முதல்ல வந்து உங்கள் கையவோ உங்கள் காலை தான் கிடைக்கும். அப்போ இந்த அண்ணா சொன்னால் அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குல்ல, இவருக்கு வந்துட்டு அந்த காட்டோட அனுபவம், அந்த பரிசல் போட்ட அந்த அனுபவம் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்மக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த அண்ணா எங்களை கொண்டு போய் விடும்போது நடுப்பகுதிக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் எப்பெல்லாம் யாரெல்லாம் பதட்டப்படுறாங்க, எப்பெல்லாம் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை இலக்கரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது கூட இல்லை, அவங்களுக்கான ஒரு ஆறுதலான அந்த வார்த்தை, அந்த மனித நேயம் இருக்குல்ல, சரினா எங்களுக்கு இது முக்கியம் இல்லை. அதாவது சமத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சட்டை போட்டால் நான் சட்டை போடணுங்கிறதுல, நீயும் சட்டை போடலையா நானும் சட்டை போடல அப்படிங்கிற ஒரு சமத்துவம் எனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா உங்களோட ஃபோனை போய் எடுத்துகிட்டு வந்தலாம். அவரோட ஃபோனை வந்து அந்த அக்கறையிலேயே விட்டுட்டு வந்துட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மக்கள் தான் இருக்காங்க, இருந்தாலும் யாரோ எடுத்து வச்சுட்டாங்கன்னா யாரை நாங்கள் சந்தேகப்பட முடியும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் சொல்ல, நாங்கள் நடுப்பகுதிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அந்த அண்ணா வந்துட்டு துடுப்பு போயிட்டு வந்துட்டார். நடுப்பகுதியில் இருக்கும், திருப்பி கரையோரம் வந்துட்டு அவரோட நண்பர்கிட்ட நீ எடுத்து வச்சிருன்னு சொல்லும்போது, சரி நம்ம ஃபோன் வந்து பத்திரமா இருக்குதுன்னு அவர் தூரத்துலேருந்தே அந்த ஒரு உரையாடல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு அவர் அங்கேருந்து இங்கே பேச இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. திருப்பி எங்களை வந்து இந்த தனநாயக்கன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அதுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்குல்ல, நம்ம என்றைக்குமே ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு திருப்பி அது நமக்கு டபுளாக நடக்குங்கிறது நம்ம முன்னோர்களோட வாக்கில். அதே வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. எப்படின்னா, அரை மணி நேரம் தான் இந்த பரிசல்காரங்க வந்து உங்களை வந்து அந்த கோவிலில் இருக்க விடுவாங்க. ஆனால் நம்ம அண்ணன் அன்னைக்கு நம்ம மனிதநேயத்தோடு நடந்துக்கிட்டதால, பாசமாக இருந்ததாலேயோ என்னமோ தெரியல, நம்ம அண்ணன் வந்துட்டு அதோட பாசம் நமக்கு வந்து 1.5 மணி நேரம் நம்மளை வந்து அங்கே இருக்க விட்டார். அந்த 1.5 மணி நேரத்தில் இருக்க விட்டதில் தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் மைன்யூட்டாக நோட் பண்ணி வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் சிமெண்ட்டே இல்லாமல் கட்டியிருக்காங்க பாருங்க, அச்சோ செம்மையாக அந்த ஒளி பாருங்க, ஒளி அதாவது இருள் வந்துட்டு குறைந்த ஒளி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சிமெண்ட்டே இல்லாமல் இப்போ என்னங்க இப்படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கிற மாதிரி தான் இந்த ஒரு 3 ஃபோட்டோ, அதாவது 1 2 3 4 ஃபோட்டோ இருக்கா. அந்த 4 ஃபோட்டோவில் வந்துட்டு அந்த மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதா அந்த கோவிலோட என்ட்ரி ஆன அந்த விஷயம், அந்த தூண் ஒவ்வொன்றும் இங்கே என்னப்பா இப்படி கட்டி பிடிக்க கூட முடியாத அளவுக்கு இவ்வளோ பெருசாக இவ்வளோ நேர்த்தியாக வந்துட்டு இதை எப்படி செதுக்கியிருப்பாங்க, இதை எப்படி தூக்கி நிறுத்தியிருப்பாங்கிற டவுட்டு. 2வது ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அந்த விலங்கோட அந்த தலைப்பகுதியும் அதுக்கப்புறம் கீழே நீங்கள் பார்க்குற டிசைனும் இருக்குல்ல, அது வந்து அதை விட ஒரு டிசைன் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் இந்த ஒரு இதில் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த நிலவாசலில் வந்துட்டு உருண்டையாக ஒரு செயின் மாதிரி, பாறையில் செயின் செய்ய முடியுமா அப்படின்னு நான் அந்த இடத்துல தான் போய் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயினோட ஒரு டிசைனில் அந்த நிலவாசல் வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது இந்த கருவறைக்கு பின்னாடி அங்கே தூரத்தில் ஒரு இருட்டான ஒரு பகுதி, ஒரு ரூம் மாதிரி தெரியுதா, அந்த ஒரு இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஜில்லுன்னு இருக்கும். அடிக்கிற வெயிலில் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த பாலைவனம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பசுமை வாய்ந்த இந்த பவானி சாகர் டேமோட அந்த நீர் பகுதி. ஆனால் அந்த சூரியன் அந்த இடத்துல இந்த அதாவது இந்த குகைங்கிற பாருங்க, இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல டார்ச் லைட் ஆன் பண்ணுறோம். ப்ரோ என்ன இப்படி இருட்டாக இருக்குது ஒன்றுமே தெரியலிங்கிற மாதிரி அப்படி ஃப்ளாஷ் போட்டு எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த சாமிக்கு வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அபிஷேக தண்ணி வெளிவரும்போது என்ன டிசைன் என்னமா செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். அந்த செல்ஃபிக்கு பக்கத்தில் அந்த ஒரு இருக்குல்ல, அது இடத்துல பாருங்கள் ஒரு கண்ணு அதுலேருந்து வெளிவர மாதிரி. இதுங்கெல்லாம் எதுக்கு இவங்க இவ்வளோ மெனக்கண்ணும், நாம் இப்படியெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கறதுக்காக தான் அவங்க அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் எப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது இன்னொரு விஷயம் என்ன உணர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 மணி நேரத்தில் கொஞ்சம் இந்த மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கோவிலா ஃபோர்ட்டா என்னன்னே தெரியல, அதை சுற்றி வந்துட்டு தடுப்பு அமைச்சிருப்பாங்க.
சொல்லுவாங்க. அந்த தடுப்பு வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பெரிய பாறாங்கல், இன்னொரு பெரிய பாறாங்கல், அதுக்கு சென்டரில் அது நிற்கிறதுக்கான ஒரு சின்ன பாறாங்கல் அதுக்கு தேடி வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இந்த கோட்டையை சுற்றி நீங்கள் நான் நிற்கிறதுக்கு பின்னாடி அந்த மேல் அந்த பெரிய வைட் ஃபோட்டோ இருக்குல்ல, வைட் ஆங்கிள் ஃபோட்டோ, அதில் பாருங்களேன், அப்படி தான் வந்து அந்த கோவிலை சுற்றியான அந்த இது என்னது காம்பவுண்ட் வால் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து மெய் சிலுத்துட்டு மேலே போனால் அங்கே தான் வந்து குட்டி குட்டி மான் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில மிருகங்களை வந்து அந்த இடத்துல வந்து முதன்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி முதன்மைப்படுத்தி வச்சுருக்கிறதுல நம்ம அந்த எல்லா கோவில்லையும் பார்ப்போம்ல, அந்த சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அந்த விலங்கையும் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் மேலே போய் அந்த முன்னாடி வந்துட்டு அந்த நிலவாசலுக்கு மேலே நிற்கும் போது அவ்வளோ பெரிய பாறை எப்படி தூக்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் புலம்பிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பாறைகள், கிட்டத்தட்ட அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டன்னுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பாறை, என்ன சொல்கிறது, நம்ம கட்டல் சைஸ் இருக்குங்க. கட்டல் சைஸில் இருக்கக்கூடிய அந்த பாறை எப்படி ஒரு 1000 பேர் சேர்ந்து தூக்கி வச்சுருப்பாங்களா, இல்லை எப்படி தூக்கி ஏற்றிருப்பாங்க? அந்த ஒரு பிரம்மாண்டம் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பழமை வாய்ந்த ஒரு புதுமையில் பார்க்குறப்போ எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன ஒரு புதுமை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமையான ஒரு விஷயத்தில் புதுமையான ஒரு விஷயம் என்றைக்குமே அழியாது. என்ன புதுமையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் வந்துட்டு ஓலைச்சுவடியில் திருக்குறள் எழுதாமல் நம்ம கல்வெட்டில் எழுதி இருந்தாருன்னா இன்னைக்கு பல திருக்குறள்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட அந்த 1330 குறள் வந்துட்டு தாண்டியும் பல குறள்கள் இருக்குது, அது வந்துட்டு காணாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் அறிவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகும்போது கீழே வந்து நீங்கள் தவள் கல்வெட்டு பார்க்கலாம். நான் டா பார்த்தேன், டூ பார்த்தேன், கா பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு படிக்க தெரியல. அப்படி போகும்போது அந்த கல்வெட்டு பார்த்தேன்னா அந்த கல்வெட்டு இன்னும் அழியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு இடம். இன்றைக்கி தண்ணி வற்றி போனதால் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு ரீலால் தெரியுது. அந்த ஒரு ரீல்ஸால் அந்த ஊர் மக்களுக்கு அந்த பாட்டி போராடின அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 கிலோ மீனுக்கு 100 ரூபாய் தந்தால் போதுங்கிற ஒரு மனசு இருக்கிற அவங்களுக்கு இன்றைக்கி நம்மள நிறையா பேர் இந்த உடல் உழைப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உடல் உழைப்பால் பணம் நம்மக்கிட்ட இருந்து வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பார்கெயின் பண்ணி குறைச்சி பேசி காசு கம்மியாக தரோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டு சார் இது சூப்பராக இருக்கும் சார் இது இப்படி இருக்கும் சார், அப்படி இருக்கும் சார் அப்படின்னு ஆங்கில புலமையும் கொண்டு நம்மக்கிட்ட பேசுகிற அவங்க அந்த அறிவுபூர்வமாக நம்மக்கிட்ட இருக்கிற காசை எடுக்கிற அந்த மக்களுக்கு நம்ம எந்த பார்கெயினுமே பண்ணுறதில்ல. கடைசியாக நாங்கள் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட நீ வந்துட்டு குழந்த மாதிரி இருக்கிறத மறந்துட்டியடா, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு நான் கீழே விழும்போது தான் தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த 1.5 மணி நேரம் கழித்து அந்த அடிக்கிற வெயிலில் அண்ணா போகலான்னா நாங்கள் சொல்ல அந்த அண்ணா வந்துட்டு வேகமாக துடுப்பு போட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து விட, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வழுக்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த பராக் பார்த்துட்டே போனால் வந்துட்டு பெப்பரை பேன் விழுவோங்கிற மாதிரி தான் அந்த பராக் பார்த்துட்டே போகும்போது பெப்பரை பேன் அந்த இடத்துல போய் விழுந்துட்டேன். விழுகும்போது என்னாச்சுன்னா, நம்மளோட அந்த முட்டி, அதாவது லெஃப்ட் கையோட அந்த முட்டியில் வந்துட்டு பயங்கரமான ஒரு அடிபட்டுருச்சு நண்பர்களே. அந்த அடி வந்துட்டு அந்த அடியோட போச்சு, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனும் லைட்டாக அடிபட்டுருச்சு. அதே சமயம் வந்துட்டு நமக்கு அந்த முட்டியில் வந்துட்டு இப்போ கையசைச்சாலும் வலிக்குது, பரவாயில்ல நமக்கு இதோடவே போச்சுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு போனோம். அந்த எபிசோடை நீங்கள் வந்து அடுத்த வாரம் கேட்கிருக்கீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் அந்த ஒரு ரீல்ஸால் பல துன்பங்கள், போன வாரம் நிறைய பேர் சரக்கு போட்டு வந்து இந்த பரிசல்காரங்கிட்ட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கப்புள்ஸ் வந்து அங்கே போய் தப்பாக நடந்துக்கிறது சீன்ஸ் பெட்ரூமில் நடந்துக்கிறது, அந்த கோவிலுக்கு பின்னாடி போய் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒத்த ரீலால். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் அந்த ரீல்ஸை பார்த்துருக்காங்க. 60 லட்சம் பேர்த்தில் எத்தனாயிரம் பேர் அங்கே போயிட்டு வருவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு பழமை வாய்ந்த ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதுமையை நான் இப்படி சிமெண்ட் இல்லாத இந்த ஒரு 2 கல் கிடைக்கல இடையில இருக்க அந்த ஒளியை பார்த்த மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த சிற்பத்தை எல்லாம் ரசித்த மாதிரியும் உங்களில் நிறையா பேர் வந்துட்டு ரசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு நம்மளை விட்றாங்க, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த ஊர் மக்களால் இது பண்ணப்படுதுன்னா அது நமக்கு எப்போதும் நிலைச்சிருக்கும். அது வந்துட்டு அதிகாரத்தோட கைக்கு போச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய நேரம் என்ன, அதே 3 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இவங்க வந்து இந்த பரிசலை வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. காலையில் வந்துட்டு ஒரு 8-7 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போக வேண்டிய சரியான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம், அதாவது மதியம் 3 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். இந்த
இந்த டைமில் நீங்கள் இங்கே போகும்போது 2 விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு யானைகள் தண்ணி குடிக்க வரதையும், அதே சமயம் வந்துட்டு பல 100 வருஷங்கள் பழமை வாய்ந்த இடத்துக்கு வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் போய் பார்க்கும்போது இன்னும் அடிக்கிற காற்று குளிராகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் இந்த டைமில் போகும்போது. அதே சமயம் இந்த எபிசோடு வந்துட்டு இதோட நிறைவு பெறுது. இந்த எபிசோட் பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதே சமயம் வந்துட்டு நம்ம மே 11ஆம் தேதி 2024 அன்னைக்கு பருவதமலைக்கு நைட் ட்ரெக் போக போகிறோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஆசை இருந்தால், உங்களோட உடல் நிலை வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால், உங்களுக்கு மனசு இருந்தால், உங்களோட மனசு சொல்லுச்சுன்னா நீங்கள் நம்மளோட வாங்க ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணமாக இது இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து சேர்ந்தே போவோம். உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச அது இடமா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது பயணத்தை பற்றின இல்லை வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா நமக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கோ, இல்லை வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கோ. இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. மீண்டும் அடுத்த ஒரு அழகான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பால் நாம், அன்பிற்காக நாம்.